ஹே ஹாய்ஸ் வெல்கம் டு ஆல். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ரெசிபி உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். நான் வந்து என்னோடய டயட் வீடியோவில் இருக்கும்போது பாவக்காய் தொக்கு அப்படி பண்ணியிருந்தேன். பாவக்காய் தொக்கா எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுதான் அந்த ரெசிபி தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சூப்பரான ரெசிபி. பாவக்காவே வேணாம்னு சொல்கிறவங்க கூட கண்டிப்பாக இந்த பாவக்காய் தொக்கு சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக வீக்லி 1 டைமாக செஞ்சு கொடுங்க. கொஞ்சம் கூட கசப்பு இல்லாமல் சூப்பராக இருக்கும். முதல்ல பாவக்காவை நல்லா படிப்படியாக கட் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் விட்டு வெறுமாவே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக வச்சுட்டு மறுபடியும் அதே வானலில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் போட்டு நல்லா பொரிய விட்டுறலாம். அது நல்லா பொரிஞ்சோடனே பாவக்காய் வந்து எவ்வளோ பொடி பொடியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ பொடி பொடியாக எடுத்துக்கோங்க. கடுகு சீரகம் பொரிஞ்ச பிறகு சின்ன வெங்காயமும் பூண்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நம்ம பாவக்காய் வந்து எந்த குவான்டிட்டி அளவு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு வெங்காயம் எடுத்துக்கோங்க. நல்லா வந்து ரோஸ்ட் ஆகணும். வெங்காயம் ரோஸ்ட் ஆன பிறகு ஒரே ஒரு தக்காளி நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு பெரிய பாவக்காய் ஒரே ஒரு பாவக்காய் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். நீங்கள் பாவக்காய் அளவு கூடும்போது அதுக்கு தகுந்த மாதிரி குவான்டிட்டி அதிகமாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்து நம்ம வதக்கி வச்சுருக்கிற அந்த பாவக்காவும் அகைன் வந்து நம்ம இதில் சேர்த்து மறுபடியும் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட கசப்பே தெரியாது. நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து ஆயில் ரொம்ப கம்மியாக சேர்த்துருக்கேன். இன்னும் ஆயில் வேணுங்கிறவங்க கொஞ்சம் தாராளமாக கூட ஆயில் சேர்த்துக்கலாம். நான் ஆயில் அதிகமாக சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறதுனால ஆயில் ரொம்ப கம்மியாக சேர்த்துருக்கேன். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் இது மட்டும்தான் சேர்த்துருக்கேனால நமக்கு காரத்துக்கு தேவையான அளவு நல்லா நம்ம சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கலாம். அப்புறம் ஒரு எலுமிச்சை சைஸ் அளவு புளி வந்து நம்ம கரைச்சி வச்சுக்கலாம். அது ஆல்ரெடி நான் ஊற வச்சுருந்தேன். அதையும் கரைச்சி இந்த குழம்புல வந்து நான் ஊற்றிட்டேன். தொக்கில் வந்து நான் ஊற்றிட்டேன். இப்போ ஒரு வாட்டி நீங்கள் உப்பு காரம்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த புளி நம்ம போடுற எல்லா டிஷ்க்குமே வந்து காரமும் உப்பும் ஒரு பிஞ்ச் அதிகமாக போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் டேஸ்ட் எல்லாம் கூடுதலாக சூப்பராக இருக்கும். இப்போ பாவக்காய் கசப்பு இருக்குது, புளிப்பு, காரம் இது எல்லாமே இருக்கிறனால இது ஒரு சூப்பராக இருக்கும். இது நல்லா பாவக்காய் வெந்து வந்துடும். நல்லா நம்ம மூடி விட்டு கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க விடலாம். நல்லா பாவக்காய் வெந்த பிறகு ஒரு 10-15 நிலக்கடலை, கடலக்கொட்டைன்னு சொல்லுவாங்க, நிலக்கடலைன்னு சொல்லுவாங்க, மல்லாட்டைன்னு சொல்கிறாங்க சில ஊரில். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை வறுத்து பொடி பண்ணி ஒரு 2 ஸ்பூன் அளவு இதில் சேர்த்துக்கோங்க. இது டேஸ்ட்டு இன்னும் நல்லா வந்து சூப்பராக கொடுக்கும். எனாஸ் பண்ணி கொடுக்கும் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மறுபடியும் நம்ம கொஞ்சம் நேரம் வந்து லிட்டு போட்டு மூடி விடலாம். நம்ம ஊற்றின எண்ணெய் வந்து தெளிஞ்சு மேலே வரும். இந்தளவுக்கு நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கிறதுனால லைட்டாக மேலே தெரியுது. நீங்கள் நிறைய எண்ணெய் ஊற்றி செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லாவே இருக்கும். ஒரு பிஞ்சளவு ஒரு சின்ன கட்டி அளவு வெல்லம் சேர்த்துக்கலாம். ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றாங்க இல்லையா, அவங்க ரொம்ப கசப்பாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க. நம்ம இது மாதிரி பண்ணுறதுனால நல்லா வந்து அது கசப்பு சுத்தமாக இருக்காது. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து ரைஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.